So we are discussing about exchange rate stability. So exchange rate stability வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆர் ட்ரெடிஷ்னல் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி அத்தாரிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் அண்டர் கோல்டு ஸ்டாண்டர்ட் அமாங் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து இது வந்து ஒரு கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு லைக் they have compared this with gold standard and it is followed by almost every country. And then when there was a disequilibrium the balance of payments of the country, it was automatically corrected by the movements அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், ஒரு பேமெண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபாரினர்ஸ் லைக் ஒரு அதர் கண்ட்ரீஸில் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் அவங்க கரன்சியோட வேல்யூ நம்ம கரன்சியோட வேல்யூ வந்து தேர் வில் பி டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இன் தட் கேஸ் வென் தே come here to start their businesses, they need to change their currency into our currency. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஸ்டேபிளாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் கேபிட்டலிஸ்ட் எல்லாம் வந்து அவங்க அது வந்து என்கரேஜ் ஆவாங்க. அண்ட் தென் தே வில் ஈகர்லி தே வில் கம் அண்ட் ஸ்டார்ட் தேர் பிஸ்னஸஸ் இன் ஆர் கண்ட்ரி. ஸோ மெயின்டைனிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த important concept and one of the important factor in encouraging the foreign capitals அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து எப்படி வந்து லைக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, இட் வாஸ் பாப்புலர்லி நோன் as expand currency and credit when gold is coming in, contract currency and credit when gold is going out அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வென்எவர் வந்து நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ப்ராடக்ட்டோ கூடோ வருது, இல்லை ஒரு இன்வெஸ்டர்ஸ் வராங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம கோல்டன் கரன்சி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும், நம்மளோட வேல்யூ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு இதுக்கு லைக் வெளியே போகுது அப்படின்னா அதை வந்து கான்ட்ராக்ட் பண்ணணும். கான்ட்ராக்ட்னா சுருக்கிறது. ஓகே, சுருக்கிக்கணும் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக லைக் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதிகமாக செலவாகக்கூடாது, அப்படி ஒரு மீனிங்கில் இந்த சென்டென்ஸை கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இட் மஸ்ட் பி நோட்டட் தட் இஃப் தெர் இஸ் இன்ஸ்டெபிலிட்டி இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இட் வுட் ரிசல்ட் இன் அவுட்ஃப்ளோ ஆர் இன்ஃப்ளோ ஆஃப் கோல்ட் ரிசல்ட்டிங் இன் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வந்து ஸ்டேபிளாக இல்லை, ஒரு அன்ஸ்டெபிலிட்டியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகுனா, ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. அண்ட் கமிங் டு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. So what is price stability? Economists like Khrushchev, Kazal and Keynes suggested price stabilization as a main objective of monetary policy. Okay, so one of the main objective of monetary policy அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி நேம்லேருந்து நம்மளுக்கு நல்லாவே புரியுது. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டினா மெயின்டைனிங் ஸ்டெபிலிட்டி இன் த ப்ரைஸஸ். ஓகேவா, ஸோ த மோஸ்ட் ஜெனுயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் stable prices repose public confidence அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரமோட்ஸ் தி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அண்ட் என்ஷூர் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். ஸோ ப்ரைஸஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டு சுச்சுவேஷனுமே ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் கிடையாது. ஸோ ப்ரைஸஸ் வந்து லைக் எப்பயுமே ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் தென் அது வந்து எதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, ஒரு பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு பப்ளிக்கோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அண்ட் தென் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் இன்கம் அண்ட் வெல்த்தை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது நம்ம ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. அண்ட் தென் as a consequence there is a general wave of prosperity and welfare in the community. And then when the price stability அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டினா வந்து ப்ரைஸ் ரிஜிடிட்டியோ ப்ரைஸ் ஸ்டாக்னேஷனோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் ரிஜிடிட்டி அண்ட் ஸ்டாக்னேஷன் என்னென்னா, ப்ரைஸ் வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயுமே ஒரே மாதிரி இருக்கிறது, அதுதான் வந்து ப்ரைஸ் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஜிடிட்டினா வந்து சேஞ்சே ஆகாது எந்த ஒரு சுச்சுவேஷனும். ஸ்டாக்னேஷன்னா அப்படியே ஒரே ப்ரைஸாக எல்லா காலத்துலேயும் இருக்கிறது, அதுதான் ப்ரைஸ் ஸ்டாக்னேஷன். ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வந்து அது வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு த ப்ரைஸ் ரிஜிடிட்டி ஆர் ப்ரைஸ் ஸ்டாக்னேஷன். So price will change according to the situations and according to the economic activities, as I told you already. So prices and then the mild increase in the price level provides a tonic for the economic growth. எப்பயுமே ஒரே ப்ரைஸஸாக
இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு எக்கனாமிக் க்ரோத் இருக்காது. ஒரு மைல்டு சேஞ்சஸ், ஒரு மைல்டு இன்க்ரீஸ் வந்து இருக்கணும் இதில் ப்ரைஸஸில். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் வந்து அது என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஒரு டானிக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் keeps all virtues is at a stable price அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன், full employment. So full employment, the situation where everyone in the society is employed. Okay, and coming to this topic, it was regarded as a socially dangerous, economically wasteful and morally deplorable அப்படின்னு சொல்கிறாங்க. So during the world depression, the problem of unemployment, like வேர்ல்டு டிப்ரெஷனில் ஒரு வேர்ல்டே வந்து ஒரு டிக்ரீஸ் இன் எக்கனாமிக் க்ரோத் வந்து ஃபேஸ் பண்ணப்போ என்ன ஆகுனா, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் தஸ் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் த மெயின் கோல் ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசியோட மெயின் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு சொசைட்டியில் வந்து எவ்ரி ஒன் ஷுட் பி எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வித் த பப்ளிகேஷன் ஆஃப் கீன்ஸ் ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி இன் த இயர் ஆஃப் 1936. ஸோ கீன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவர் வந்து அவரோட புக்கில் ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணியில் அவர் கொடுத்த ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ்னால ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு, கெயின் பண்ணுறதுக்கு யூஸாக இருந்துச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் கம்மிங் டு எக்கனாமிக் க்ரோத். ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்து உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ சிச்சுவேஷன் வேர் where there will be a real increase in the per capita income. So per capita income increase ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அந்த கண்ட்ரி வந்து லைக் ஒரு லாங் பீரியடில் ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். அண்ட் தென் இட் இம்ப்ளைஸ் an increase in the total physical or real output or production of goods for the satisfaction of human ones. So per capita income increase ஆச்சுன்னா what is the meaning of increase in the per capita income? It tells that there is a real output, there is an increase in the output, increase in the production of goods and services. Automatically நம்ம வந்து எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்ம ஹியூமன் வான்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் லைக் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் therefore monetary policy should promote sustained and continuous economic growth by maintaining equilibrium between total demand for money and total production capacity அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் மீன்ஸ் தட் ஒரு மானிட்டரி ஒரு லைக் ஒரு கண்ட்ரி எக்கனாமிக் க்ரோத் எதில் மெயினாக டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டூ சுச்சுவேஷனில் வந்து ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் பண்ணணும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிமாண்ட் அண்ட் டோட்டல் ப்ரொடக்ஷன். ஸோ டிமாண்டும் அண்ட் திஸ் ப்ரொடக்ஷன் லெவல் வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்கணும். நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், அது ப்ரொடக்ஷன் இருக்கணும். ஓகேவா? ஸோ இஃப் சப்போஸ் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த லைக் அதோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நோ யூஸ். ப்ரொடக்ஷன் ரொம்ப நிறையா இருந்து டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அகெயின் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் டிமாண்ட் வந்து தேர் ஷுட் பி ஏ ஈக்குலிபிரியம். We should maintain the equilibrium so that we can attain the economic growth or activity. And then the one more point is further creating favorable conditions for saving and investments. நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் சேவிங்ஸ் பண்ணுறதுக்குமே பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து ஃபேவரபிளான சுச்சுவேஷன்ஸ் ஆர் ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓன்லி தென் we can achieve the economic growth. So here you need to remember that few points, like economic growth indicates increase in the per capita income, automatically increase in the real output, production of goods, and this leads to the satisfaction of human wants அப்படின்னு சொல்லணும். And then equilibrium between production and demand வந்து we should maintain. And also we need to provide favorable conditions for investing and then savings. So this is about economic growth. And coming to the last point, that is equilibrium in the balance of payments. Okay, so here equilibrium in the balance of payments வந்து எதை வந்து லைக் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ another objective of monetary, this is one of the other objective of monetary policy here which is emerged significant in the post-war years. This is simply due to the problem of international liquidity on the account of growth of world trade at the more faster speed than the world liquidity அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு லிக்விடிட்டி, இந்த வேர்ல்டு ட்ரேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ட்ரேட்னா என்ன, ஆல் த இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கம்ஸ் அண்டர் வேர்ல்டு ட்ரேட். ஸோ வேர்ல்டு லிக்விடிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா,
so the currencies, the different currencies of the around the world. Okay, so it was felt that increasing of deficit in the balance of payments reduces the ability of the economy to achieve other objectives அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மக்கிட்ட, லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. டெஃபிஷிட்னா என்ன, லெஸ் இன் நம்பர். ஸோ இஃப் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ரெடியூசஸ் are in less in number, this leads to the increase, it reduces the ability to achieve other objectives. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறப்போ நம்ம அதர் ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் மெனி லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஹவ் curtail their imports which adversely affects the development activities. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னால் அவங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க லைக் the money which are left which are used for the import and export process, அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ப்ராசஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். திஸ் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி. ஓகே, ஸோ தேர் ஃபார் மானிட்டரி அத்தாரிட்டி மேக்ஸ் எஃபர்ட்ஸ் டு மெயின்டைன் ஈக்குவிலிபிரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகும்னா இந்த மானிட்டரி அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தே வில் மேக் எஃபர்ட்ஸ் இன் ஆர்டர் டு மெயின்டைன் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து ஈக்குவிலிபிரியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மானிட்டரி அத்தாரிட்டிஸ் வில் டேக் ஸ்டெப்ஸ் டு அவாய்ட் the adverse effects caused by the deficit in the balance of payments. Okay, so this is about few objectives of the monetary policy. Okay, thank you.